கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்களோடு கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். எந்த விதமான சூழ்நிலையிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்துவது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அது லேசான காரியம். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே எந்த பிரச்சனையும் எந்த விதமான இடைஞ்சலும் எந்த விதமான சோதனைகளும் சிக்கல்களும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. மணிப்பூரில் இருந்து வாக்குத்தத்தம் உள்ள இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் 1000 சத்துருக்கள் சூழ்ந்து நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறதை போல காணப்பட்டாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறது போன்ற சூழ்நிலையிலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், ஐயா நான் அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். நிச்சயமாய் எத்தனை பிரச்சனைகள், துன்பங்கள், ஆபத்துகள் உங்களை சூழ இருந்தாலும் சரி, சத்துருக்கள் மதில் போட்டு உங்களை சுற்றிலும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எரிகோ கோட்டைகள் நின்றது போலவும், நீங்கள் அரண்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எதிராய் எழும்பி கம்பீரமாய் நின்று உங்களை பயமுறுத்துவது போல் இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்களை காக்கிறவர் உங்களோடே இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மதில்கள், பிரச்சனைகள், சத்துருக்கள், எந்த மரண இருளும் எந்த அந்தகாரமும் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களோடே இருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், சங்கீதம் 22 இப்படியாக தாவீது புலம்புகிறதை நாம் பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் இப்படியாக சொல்லுகிறார்: நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஓ மைட்டி காட். பாருங்க, இன்றும் 16 அப்படியாக சொன்ன தாவீது 21 சொல்லுகிறார்: என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செவி கொடுத்தருளினீர். மைட்டி காட். ஒரு மனுஷன் பாருங்க, சிங்கத்தின் வாயில் அகப்பட்டது போல அகப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் வருகிறது. காண்டாமிருகத்தின் கொம்பிலே அகப்பட்டது போலவும் இனி பிழைக்கவே முடியாது, இனி வாழவே முடியாது, இனி தப்பிச் செல்ல வழியே இல்லை என்பது போன்ற சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த கர்த்தர் உங்களுக்கு அங்கேயும் நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்களுக்கு செவி கொடுக்கிற, உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து மீட்டெடுக்கிற அன்பின் ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். ஆதலினால் பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், 12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. எத்தனை ஒரு கொடுமையான பயங்கரமான எருதுகள் பாருங்கள். பாசான் தேசத்தில் உள்ள எருதுகளுக்கென்று ஒரு விசேஷித்த குணம், மூர்க்க குணம். அது ஒரு பயங்கரமான எருதுகளாய் இருக்கும் என்பது போல வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்பேர் கொத்த எருதுகள், ஓ மைட்டி காட், என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லுகிற, அதோடு பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பாருங்க, எத்தனை கொடுமையான ஒரு காரியத்திலே அகப்பட்டிருக்கிற தாவீது சொல்லுகிறார்: என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஓ மைட்டி காட். இது போல எப்பவாவது ஜெபித்திருக்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே? இது போல ஒரு நிர்பந்தமான, கடுமையான, ஒரு ஆபத்தான சிக்கல், மரண இருளின் பள்ளத்தாக்கை நீங்கள் ஒரு நாளும் நீங்களும் நானும் கடந்திருக்க முடியாது. அத்தனை பெரிய மரண இருளின் பள்ளத்தாக்கில், அழுகையின் பள்ளத்தாக்கிலே தாவீது இருந்தார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதே தாவீது, அத்தனை பிரச்சனைகளில் இருந்த தாவீது, இன்று அவரை போல ஒருவேளை நீங்கள் சொல்லலாம்: ஐயா, என்னை வளைந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பாசான் தேசத்து பலத்த எருதுகள் போன்று என்னை சுற்றிலும் எதிர்க்கிறவர்கள், எங்களை கெடுக்க நினைக்கிறவர்கள், எங்களோடு போர் செய்கிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அழிப்பதற்காய் எங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்படியாய் இருக்கிறது. எங்களை சுற்றிலும் இருக்கிற கடனும் நெருக்கடியும் கஷ்டமும், எங்களுக்கு இருக்கிற பண தேவைகளும், எங்களுடைய
பொருளாதார நஷ்டங்களும் தொழில் சிதைவுகளும் இப்படியா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மீது தங்கள் வாயை திறக்கிறார்கள். பிரச்சனைகள் ஒருவேளை அது போல இருக்கலாம், உங்களை விழுங்கி விடுவது போல. ஐயா, இனி நான் எப்படி பிழைக்கப் போகிறேன்? இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எப்படி தப்புவிக்க போகிறேன்? என் கணவனால் வருகிற பிரச்சனைகள், ஒருவேளை பிள்ளைகளால் வருகிற பிரச்சனைகள், குடும்பத்திலே திடீரென முளைத்துவிட்ட பிரச்சனைகள், அல்லது உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிகளும் வருத்தங்களும் துன்பங்களும் ஒருவேளை உங்களை அப்படியாய், ஓ மைட்டி காட், நாய்கள், அவர் சொல்றார், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லுவது போல தாவீது இங்கே என்ன செய்திருக்கிறாரு? பிரச்சனைகளிலே இருந்த தாவீது 23ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஓ மைட்டி காட், இத்தனை பிரச்சனைகளிலே இருந்த ஒரு மனிதன், ஒரு அற்புதமான மனிதன், ஒருவேளை நிர்பாக்கியசாலி போல, அல்லது வாழ்வதை விட சாவதே மேல் என்கிற ஒரு சூழ்நிலை. தாவீது ஒரு நாளும் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. ஆனாலும் அவருடைய சூழ்நிலையிலே நாம் இருந்தோமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் புலம்பி இருப்போம், கதறி இருப்போம். ஓ மைட்டி காட், எத்தனையோ வகையிலே நாம் நினைச்சிருப்போம், கண்ணீர் விட்டு மிகுதியாய் கலங்கி போயிருப்போம். இங்கேயும் தாவீது சொல்லுகிறார், ஐயா, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இப்படியாக சொல்லுகிற சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த தாவீது சொன்ன அவருடைய அறிக்கையை நீங்கள் அடுத்த அதிகாரத்திலே தாவீது தொடர்ந்து சொல்லுகிற காரியங்களை நீங்கள் நிச்சயமாய் செய்ய வேண்டும். பாருங்கள், கர்த்தர் இப்படி இருந்த மனுஷனை எப்படி, ஓ மைட்டி காட், எப்படி மாற்றி, எப்படி ஆறுதல் செய்தார் என்று பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வாக்கியங்களை எடுத்துரைக்கிறார் பாருங்க. எத்தனையோ ஆபத்தில் நீங்கள் இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாய் சொல்ல போகிறீர்கள், அல்லது சொல்லுகிறீர்கள், அல்லது சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவரே என்னை மேய்க்கிறவராய், அவரே இந்த ஆட்டுக்குட்டி போல இருக்கிற என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தை ஒரு மந்தையை ஒரு மந்தை காப்பாளன் காக்கிறது போல எங்களை மெல்லுவாய், பத்திரமாய், அழகாய், பாதுகாப்பாய் நடத்தி செல்லுகிற கறவல் ஆடுகளை போன்ற எங்களில் சிலரை மெதுவாய் நடத்துகிற எங்கள் அன்பின் மேய்ப்பர் கர்த்தரே எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆதலினால் நானும் என் பிள்ளைகளும் தாட்சி அடையோம். சொல்லுங்கள் தைரியமாய், அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அல்லது மேய்ப்பார். சொல்லுங்கள், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை கொண்டு விட்டிருக்கிறார் அல்லது விடுகிறார் அல்லது விடுவார். நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும். அவர் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற ஒரு நல்ல தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதைகளிலே நடத்துவார், உயர்வும் உன்னதமான பாதையிலே நடத்துவார் நிச்சயமாய். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். தாவீது சொன்னது போல சொல்லுங்கள், சிங்கத்தின் வாயில் இருந்தால் என்ன, நாய்கள் எல்லாம் என்னை வளைந்து கொண்டால் என்ன, ஐயா பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து என் பிள்ளைகளை வளைந்து கொண்டாலும் என்ன, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கையிட்டு செபியுங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இவர்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகளிலும் இருந்து என் தெய்வம் நீரே உம்முடைய பலத்த கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து விடுவித்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, எத்தனையோ
எத்தனையோ பிரச்சனைகளோடு, கடன்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு துன்பங்களும் உபத்திரவங்களும் இவர்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிற, ஓ லார்ட், பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிற, ஓ வாழ்வதை விட இனி சாவதே நல்லது ஐயா. இந்த மரண இருள் இன்னும் எத்தனை ஆண்டுகள், இன்னும் எத்தனை நாட்கள் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடப்பேன்? ஓ, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு எனக்கு என்று தீரும் என்று கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக என் தெய்வம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற பொல்லாதவர் கூட்டம், பொல்லாதவர்களின் கூட்டம், இவர்களை வளைந்து கொண்ட கூட்டம் எல்லாம் சிதறி ஓடும்படியாய், இவர்களை சூழ்ந்திருக்கிற நாய்கள் கூட்டம் எல்லாம் சிதறடிக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty and holy name of Jesus, சிங்கத்தின் வாயிலிருந்தும் இவர்களை ரட்சிக்கிறவர், காண்டாமிருகத்தின் கொம்புகளில் ஐயா நாங்கள் அகப்பட்டிருக்கிறது போல பல்வேறு பிரச்சனைகளிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீரே அவர்களுக்கு செவி கொடுத்து ஆபத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளோடும் அவர்கள் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை விடுவித்தவர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியே நீர் விடுவித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கதறிக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செவி கொடுத்தீர், நீரே விடுதலை கொடுக்கிறீர். இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்றே ஒரு விசேஷித்த விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களும் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் சிதறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மந்திரம், சூனியம், மாந்திரீகம், செய்வினை கோளாறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கூட இருந்து ஜெபிக்கிற, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மணிப்பூரிலே ஒரு பெரிய மாற்றமும் விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பாருங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அங்கே இருந்து உங்களை காக்க தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று உறுதியாய் அறிக்கையிடுங்கள். அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.